ஹிருதயத்துக்குள்ளே தான் இருக்கான். ஒவ்வொரு நாள் மனசால் ஒவ்வொரு கோவில் போயிட்டு வாங்குவோம். காத்தால் எழுந்து உக்காந்துட்டு சும்மா அப்படி மனசுக்குள்ளேயே அந்த போயிட்டு வந்ததை அசை போட்டால் இதை விட வேற என்ன பெரிய தியானம் வேணும்? மனசை அப்படி ஒருமுகப்படுத்தி ஃபோக்கஸ் பண்ணி கஷ்டம்லாம் படுத்தாதீங்க. இங்கேருந்து கோவில் போனேன், அந்த கோவில் போன விஷயங்கள் அப்படியே அசை போட்டுன்னு வந்தேன்னா நேரம் போகிறதே தெரியாது. அவ்வளவு டைம் இருக்கே. காத்தால் ஒரு கோவில் போங்க, சாயங்காலம் மலை ஏறுங்க, திருப்பதி மலை மானசீகமாக இப்போல்லாம் திருப்பதி மலையெல்லாம் அப்படின்றது மானசீகமாக ஏறலாமே. மானசீகமாக 3 மணி நேரம் ஏறலாம். அப்போயும் மூச்சு வாங்கினாலும் ஏறி உட்காந்து அப்பாடா மூச்சு வாங்கிட்டு போங்க. நடுவில் வேறு சாப்பிட்டு திருப்பி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணுங்க. அவ்வளோதானே. ஏன்னா மனசுக்கு அத்தனை பலம் உண்டு. மன ஏவ மனுஷானாம் காரணம். மனசுக்கு இருக்கிற சக்தி உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. பகவான் கீதையில் சொல்கிறான், இந்திரிய